வெல்கம் டு மந்திராலயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தர்மம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். அடுத்ததாக 7 பிறவி என்றால் என்ன என்பதை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். முதலில் தர்மம் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். பாண்டவர்களின் 12 ஆண்டு கால வனவாசம் முடியும் காலம். அப்போது ஒரு நாள் வனத்தில் கடுமையாக அலைந்து திரிந்த பாண்டவர்களுக்கு கடும் வறட்சி ஏற்பட்டது. குடிக்க தண்ணீர் வேண்டியிருந்தது. அருகில் எங்காவது ஓடையோ குளமோ தென்பட்டால் நீர் கொண்டு வர வயதில் இளையவனா சகோதரனா அனுப்பினார். தர்மபுத்திரர் தண்ணீர் பிடிக்கச் சென்ற சகாதேவன் நெடுநேரமாகியும் வராது. போகவே நகுலனை அனுப்பினார். நகுலனும் நெடுநேரமாகியும் வரவில்லை. இப்படியே அர்ஜுனன் பீமன் ஆகியோரை அனுப்பியும் எவருமே திரும்ப வரவில்லை. மாலை நேரம் தம்பிகள் திரும்பவில்லையே என்கிற ஆதங்கத்தில் பதட்டத்தோடு தர்மர் தேடிச் செல்ல வழியில் ஒரு குளம் தென்பட்டது. குளக்கரையில் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகோதேவன் என 4 இறந்து கிடந்தனர். அதை கண்டு திகைத்து போன தர்மபுத்திரர், யார் செய்த அடாத செயல் இது என்று ஓலமிட்டார். அப்போது ஓர் அசரீர எழுந்தது. தர்மபுத்திரரே, நான் ஒரு யஷன். இக்குளம் எனக்கு சொந்தமானது. யார் தண்ணீர் எடுக்க வந்தாலும் அல்லது தனது தாகத்தை தீர்த்து கொள்ள வந்தாலும் நான் சில கேள்விகளை கேட்பேன். அதற்கு தக்க பதில் கூறினால் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும். தவறாக பதில் சொன்னால் மரணம்தான் என்றான் யஷன். அப்போதுதான் தன் சகோதரர்கள் தவறான பதில் கூறி மாண்டது புரிந்தது தர்மருக்கு. நான் விடையளிக்கிறேன் என்றார் தர்மர். யஷன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். எது தினமும் சூரியனை உதிக்கச் செய்வது? பிரம்மம் என்றார் பதில். மனிதன் எதில் நிலைத்து நிற்கிறான்? சத்தியத்தால் என்றார் பதில். மனிதன் எதனால் சிறப்படைகிறான்? மன உறுதியால் என்கிறார். மனிதன் எதனால் எப்போதும் துணையுள்ளவனாகிறான்? தைரியமே மனிதனுக்கு துணை என்கிறார். எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான்? இது சாஸ்திரத்தால் அல்ல, பெரியோர்களை பொறுத்தே என்றார். பூமியை விட பொறுமை மிக்கவர் யார் என்றார். தாய் என்கிறார். ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யார்? தந்தை என்றார். காற்றை விட வேகமாக செல்வது எது? மனம் என்றார். புல்லை விட அற்புதமானது எது என்றார். கவலை என்றார். மனிதனுக்கு தெய்வத்திடமிருந்து கிடைத்த நன்மை எது? மனைவி என்றார். தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் துணை? வித்தை என்றார். சாகப் போகிறவனுக்கு யார் துணை? தர்மம். அதுதான் அவன் கூட பயணம் செல்லும் என்றார். பாத்திரங்களில் எது பெரிது? அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளும் பூமி என்றார். எது சுகம்? சுகம் நல்லொழுக்கத்தில் நிலை பெறுகிறது என்றார். மனிதன் எதை விட்டால் துயரமில்லை? கோபத்தை என்றார். எதை இழந்தால் மனிதன் தனவானாகிறான்? ஆசையை என்றார். மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார்? கடன் வாங்காதவர் என்றார். வேகம் மிக்கது எது? நதி என்றார். வெற்றிக்கு அடிப்படை எது? விடாமுயற்சி என்றார். உலகில் மிகச்சிறந்த தர்மம் எது? கொல்லாமை என்றார். உலகெங்கும் நிறைந்து நிற்பது எது? அஞ்ஞானம் என்றார். முக்திக்குரிய வழியது? பற்றினை முற்றும் விளக்குதல் என்றார். முக்திக்கு தடையாக இருப்பது எது? நான் எண்ணும் ஆணவம் என்றார். எது ஞானம்? மெய்ப்பொருளை அறிதல் என்றார். எப்போதும் நிறைவேறாதது எது? பேராசை என்றார். எது வியப்பானது? நாள்தோறும் பலர் இறப்பதைக் கண்டு தான் என்னென்றும் வாழ்த்திருப்போம் என்று மனிதன் நினைக்கிறானே, அதுதான் என்றார். பிராமணன் உயர்வானவன் என்பது குலத்தினாலா ஒழுக்கத்தினாலா? கற்ற பல சாஸ்திரங்களினாலா? ஒழுக்கத்தினால் மட்டுமே உயர்ந்தவனாகிறான். 4 வேதங்கள் கற்றவனாயிருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் பிராமணன் அல்ல, இழந்தவனே என்றார். அற்புதம் தர்மபுத்திரரே, உமது பதில்கள் அபாரம். ஆனால்
இறந்த உன் சகோதரர்களின் ஒருவனை மட்டும் நான் உயிர்ப்பிக்கிறேன், உமக்கு யார் வேண்டும் என்றார். நகுலன் சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தார் தர்மர். அப்போது யசன் தர்மனுக்கு காட்சி தந்து, நகுலனா, புஜபல பராக்கிரசாலி பீமனையோ அழகனும் திறமையுள்ளவனானுமான அர்ஜுனனையோ ஜோதிடத்தில் மட்டுமின்றி சகல சாஸ்திரங்களையும் அறிந்த சகாதேவனையோ கேட்காமல் நகுலனை ஏன் கேட்பீர்? நகுலனை தவிர மற்ற மூவரும் உமக்கு துணையில்லையா? யசனே, தர்மமே மனிதனை பாதுகாக்கிறது, பீமனோ அர்ஜுனனோ அல்ல. தர்மத்தை புறக்கணித்தால் அது மனிதனை கொல்லும். நான் நகுலனை மட்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய காரணம் உள்ளது. என் தந்தைக்கு குந்தி மாத்ரி என்று 2 மனைவியர். குந்திக்கு மகனாக நானும் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தோம். மாத்ரிக்கு நகுலன் சகோதேவன் ஆகியோர் பிறந்தனர். கடைசி காலத்தில் குந்திக்கு இறுதிச் சடங்கை செய்ய நான் இருக்கிறேன். ஆனால் மாத்ரிக்கு இறுதிச் சடங்கு செய்ய அவள் முதல் மகன் வேண்டாமா? அதனால்தான் நகுலனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டேன் என்றான். பாரபட்சமற்ற தர்மனே, உன் பதில் எனக்கு திருப்தியளித்து விட்டது. தன் அன்பிற்குரிய சொந்த தம்பிகளை உயிர்ப்பிக்குமாறு கேட்காமல் சிற்றன்னையின் மைந்தனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டாயே, நீ அல்லவோ தர்மதேவன் என்று சொல்லி அனைவருக்கும் உயிர் கொடுத்தான் அந்த யசன். ஐவரும் அந்த யசனை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிய போது யசன் யமதர்மராஜனாக நின்றிருந்தான். வியப்புடன் நின்றிருந்த பஞ்சபாண்டவர்களை பார்த்து யமதர்மன் சொன்னான், தர்மபுத்திரரே, நான் யமன்தான். ஆனால் எந்தெந்த உயிர்களை எப்படி எடுத்துச் செல்வது, அதில் பாவி யார் புண்ணியன் யார் என்பதை சரியாக செய்து வந்ததால் என்னை யமதர்மராஜன் என்பர். தர்மத்தின்படி நடந்து வரும் என்னைப் போல் பெயர் பெற்ற உன்னை சோதிக்கவே நான் யசனாக மாறி வந்தேன். என் பெயர் இருக்கும் வரை நீயும் தர்மமாகவே வாழ்வாய் என்று வாழ்த்துவிட்டு யமன் மறைந்தான். பெற்ற தாய் தந்தையை பெரியோர்களை மகிழ்ச்சி விப்பவனே உலகில் தர்மனாகிறான். ஆகவே நம் தாய் தந்தை சகோதரர்கள் வயதிற்கு முதியோர்களை மதிப்போம். இதுவே உலகில் மிகச்சிறந்த தர்மமாகும். அடுத்ததாக 7 பிறவி என்றால் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம். மாமுனிவர் அகத்தியர் பெருமான் கூறியது, கடவுள் மனிதனாக பிறப்பது 1 மனிதன், மனிதனாக பிறப்பது 2 மிருகம், மனிதனாக பிறப்பது 3 பறவைகள், மனிதனாக பிறப்பது 4 நீர்வாழ்வன, மனிதனாக பிறப்பது 5 பூச்சிப்புழு, மனிதனாக பிறப்பது 6 மரம் செடிகள், மனிதனாக பிறப்பது 7. இப்படியாக மனித பிறவிகள் 7 வகையாக பிரிக்கப்பட்டு அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கின்றோம். இப்படியாக மனித பிறவிகள் 7 வகையாக பிரிக்கப்பட்டு அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கிறோம். ஒரு கடவுள் மனிதனாக பிறந்தால் நீதிகளையும் தர்மங்களையும் போதித்து ஆலயங்களை எழுப்பி அங்கே தான தர்மங்கள் செய்வர். பல்லுயிர்களும் நலம்பால தவம் தியானம் யாகம் பல செய்வார். 2. மனிதன் மனிதனாக பிறந்தவர் நீதி நியாயமாய் வாழ்வார். தான தர்மங்கள் செய்வார். மரங்களை நடுவார். மிருகம் பறவைகளுக்கு பசியினை போக்க வழிவகை செய்வார். 3. மிருகம் மனிதனாக பிறப்பது எந்த நேரமும் உழைப்பான். ஆனால் அதை சரிவர பயன்படுத்தாமல் வீண் செய்து விடுவார். நீதி நியாயம் எதையும் பார்க்காமல் எவர் பொருளினாலும் எடுப்பார். மற்றவர் மனதை துன்புறுத்துவார். 4. பறவை மனிதனாக பிறப்பவன் எப்போதும் உழைக்காமலே அடுத்தவர் பொருளை பறிக்கவே திட்டமிடுவார். மிருகம் பறவைகளை உயிரென்றும் பாராது அறுத்து உண்பார். நீதி தர்மம் எதையும் செய்ய மாட்டார். 5. நீர்வாழ்வன மனிதனாக பிறந்தால் அடுத்தவரை பழித்தல், நயவஞ்சகம் செய்தல், புறம் பேசுதல், இலவாய் பேசுதல், குற்றம் செய்தல் இது போன்றவைகளை செய்வார்கள். 6. புழுப்பூச்சி மனிதனாக பிறந்தால் வீண்வழி போடுதல், எந்த வார்த்தையும் தவறாக எவரும் எல்லோரையும் மகான்களையும் ஏன் கடவுளை கூட இழிவாக பேசுவார். கொலைகளையும் செய்வார். 7. மரம் செடி
மனிதனாக பிறந்தால் பூமியில் ஜடமாய் பிறந்து வாழும், எந்த வேலையும் செய்யாது எதற்காக வாழ்வது என்றே அறியாமல் வாழும், பல வகை தவறுகளை செய்தால் மறைத்துவிட்டு செல்வார், எதை வேண்டுமானாலும் தின்பார்கள், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போவார்கள். இப்படியாக சித்த பெருமான் கூறியுள்ளார். இதனை விரிவாக இப்பொழுது உங்களிடம் கூறுகிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்றும் அன்புடன். நன்றி, வணக்கம்.